கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த தாய் தகப்பனை நோகடிப்பது என்றால் என்ன? அவர்களை கை நீட்டி அடிப்பது அல்லது எட்டி உதைப்பது, இதுதான் நோவடிப்பது என்பதா? புகாரியுடைய கிதாபிலே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த புகாரி ஷரீஃபிலே பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன ஹதீஸை 3 இடங்களில் பதிவு செய்கிறார். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணக்கசாலி. பாருங்கள், நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பன்மாரோடு எப்படி நடந்து கொள்கிறோம்? தாய் தகப்பனை நோகடித்த காரணத்தினாலே அது நோகடித்த விதம் என்ன என்பதை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியமாக இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அவர்களுக்கு இந்த உலகத்திலே நேர்ந்த கதி என்ன? சாதாரணமானவர் அல்ல ஜுரைஜ். ஊருடைய கடைக்கோடியிலே ஒரு தொங்கல் பகுதியிலே ஒரு மரத்துக்கு மேலால் ஒரு கூடாரத்தை அடித்து தன்னை வணக்கத்திற்காக வேண்டிய இரவு பகலா 24 மணி நேரமும் தியானத்திலே இருக்கிறார், இபாதத்திலே இருக்கிறார். அவருடைய நோக்கம் கண் இமைக்கும் அந்த கணப்பொழுது கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதல்ல. அவருடைய சிந்தனையை பாருங்கள், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யாமல் கழியக்கூடாது என்பதுதான் அவருடைய லட்சியம். புரிந்து கொண்டீர்களா? பாவம் செய்வதல்ல, ஒரு ஹராமான பார்வை பார்ப்பதல்ல, பாவமும் செய்யாமல் நன்மையும் செய்யாமல் ஒரு கணப்பொழுதும் என் வாழ்க்கையில் கழியக்கூடாது. ஒரு ஹராத்தை நான் பார்க்க மாட்டேன், அனாவசியமாக அல்லாஹ்வோடு தவிர வேறு யாருடனும் நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் என்று தனக்குத்தானே கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு வணக்கத்திலே நிலைத்திருக்கிறார், திளைத்திருக்கிறார். இப்பொழுது இவருடைய தாய்க்கு தன் மகனிடத்தில் ஒரு தேவை ஏற்படுகிறது. மகனே ஜுரைஜ் என்றார். தாயுடைய சப்தம் கேட்கிறது. 2வது தடவை அந்த சப்தம் கொஞ்சம் அதிகமாக வருகிறது. ஜுரைஜே, இவர் அல்லாஹ்வோடு பேசுகிறாராம். யா அல்லாஹ், நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், அங்கு ஒரு மஹ்லூக் என்னுடைய தாய் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இபாதத்தும் உன்னுடைய தியானத்தும் எனக்கு முக்கியமா, அல்லது என்னுடைய தாயுடைய பேச்சுக்கு நான் பதில் கொடுப்பது முக்கியமா என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் யா அல்லாஹ், எனக்கு என் தாயோடு அவளுடைய பேச்சுக்கு பதில் கொடுப்பதை விட உன்னோடு தியானிப்பதில் தான் இன்பம் இருக்கிறது. எனவே நான் பேச மாட்டேன் என்று தனக்குள்ளே ஒரு முடிவெடுத்துக் கொண்டு இபாதத்திலே நிலைத்திருக்கிறார். உம்மா வாப்புக்கு விருப்பம் இல்லாம திருமணம் முடிக்கல, உம்மா வாப்புக்கு விருப்பம் இல்லாம ஒருத்திய கல்யாணம் கட்டிட்டு வந்து முன்னால காட்டல்ல, உம்மா வாப்பட விருப்பம் இல்லாம மனைவியுடைய சொல்லுக்கு கட்டுப்படல, படைத்த ரப்புடைய தொடர்போடு இருக்கிறார் ஜுரைஜ். அவர் எவ்வளவு பெரிய மகான் என்பதை பின்னால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் அழைத்து பார்த்து பதில் சொல்லவில்லை. பெத்த தாய் நான் அழைக்கிறேன் என்பதை விட நீ எனக்கு பதில் சொல்லவில்லையா? நிச்சயமாக சத்தியமாக யா அல்லாஹ், என்னுடைய மகன் ஜுரைஜ் என்னுடைய பேச்சுக்கு இவன் பதில் அளிக்கவில்லை, ஒரு விபச்சாரியின் முகத்திலே முழிக்காமல் இவனுக்கு சாவு வரக்கூடாது என்று போய்விட்டார். காலங்கள் உருண்டோடுகின்றன. அந்த ஊரில் திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி கருத்தரித்து குழந்தை பெற்றெடுத்தால் ஊருக்கு அம்பலமாகி விடுகிறது. திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி குழந்தை ஈண்டெடுத்து அவருக்கு அந்த குழந்தை யார் என்று ஊர் பஞ்சாயத்து விசாரிக்கிறது. இவள் யோசிக்கிறாள், தன்னுடைய காதலனை ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு இடையனின் மூலமாகத்தான் அந்த குழந்தைக்கு தாயாகிறாள். அவன் சமூகத்திலே ஒரு அற்பமானவன், அவனை பிடித்தால் தண்டித்து விடுவார்களோ என்ற பயத்தினாலோ என்னமோ இவள் அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஊரிலே ஒரு கண்ணியமானவரை சொன்னால் அதை மூடி மறைத்து விடுவார்கள் என்ற நட்பாசையில் அந்த ஜுரைஜ் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி ஆரவாரத்தோடு ஆக்ரோஷமாக கைகளிலே தடிகளையும் ஆயுதங்களையும் ஏந்திக் கொண்டு ஜுரைஜ் வணக்கம் செய்து கொண்டிருந்த கூடாரத்தை சுற்றி வளைத்து விட்டார். அப்பாவி மனிதர், என்னமோ ஏதோ தெரியவில்லை. அவர்தான் யாருடனும் உலகத்துடைய எந்த தொடர்பும் இல்லையே, என்ன சத்தம் கேட்டாலும் என்ன கூக்குரலிட்டாலும் அவர் ஏறிடத்தும் பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தியானத்திலே இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! மரம் உசுப்பப்படுகிறது, கூடாரம் அடித்து நொறுக்கப்படுகிறது. அவசரமாக வெளியே வந்து பார்த்தால் ஊர் மக்கள் எல்லாம் ஆக்ரோஷம் அவர் மீதுதான் வைத்திருக்கிறார்கள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார். மெதுவாக கீழே இறங்கி என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது செய்வதை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறீர்களா என்று அவரிடத்திலே கேட்ட நேரத்திலே
காலும் புரியவில்லை, தலையும் புரியவில்லை, மேலும் கீழுமாக விரிக்கிறார். அந்த பெண் முன்னால் தள்ளப்படுகிறாள். இவருடைய முகத்தை பார் என்று ஒருவர் சொல்ல, முகத்தை பார்க்க வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்படுகிறது. கையில் இருந்த குழந்தை, அதற்கு தகப்பன் நீதான் என்று இந்த பெண்ணே சொல்லுகிறார். மூணாவது ஒருத்தர் சொன்னால் சமாளிக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இமாமே நேற்று இரவு என்னோடு ஜினா செய்துவிட்டு இன்று ஹதீஸ் பாடம் நடத்துகிறீர்களோ என்று. சுப்ஹானல்லாஹ். அவள் சொல்லுவதை சொல்லட்டும், நீங்கள் பாடத்தை வாசித்து விடுங்கள் என்றால் சில மாணவர்கள் அது எப்படி முடியும்? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு வந்து உங்களிடத்தில் என்ன பாடம் படிக்க வேண்டியிருக்கு? சொல்லி முடிக்கல்ல, திடீரென்று ஒரு மனிதர் ஓடோடி வந்து அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய வீடு நெருப்படுத்தி விடுகிறது, உன்னுடைய குழந்தைகள் உள்ளே சத்தம் இடுகிறார். முதலாவது அணைக்க பாய்ந்தவர்கள் இமாம் ஷாஃபி. இந்த குழந்தைகளை காப்பாற்றியதற்கு பின்னால் அந்த பெண்மணி இமாம் ஷாஃபியுடைய காலடியிலே வந்து விழுகிறாள். தலைவா, என்னை மன்னிச்சிருங்க, இன்னென்ன ஆட்கள் சேர்ந்து எனக்கு பணம் கொடுத்து இந்த விடயத்தை செய்யுமாறு ஏவினார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இதை மூணாவது ஒருத்தர் வந்து சொல்லி இருந்தால் சமாளிக்கலாம். ஒரு பெண்ணே வந்து எனக்கு முன்னால் 4 பேரிடத்திலே நீ என்னோடு இரவு படுக்கையை பகிர்ந்து கொண்டாய் என்றால் மறுப்பதற்கு அங்கு எங்கு இருக்கிறது? நான் நபி அல்ல வகை வருவதற்கு. ஜுரைஜுடைய பிள்ளை பேசிய மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று ஓதினேன். அடுத்த கணமே அல்லாஹ் அதற்குரிய ரியாக்ஷனை காட்டிவிட்டார். இப்பொழுது இதே நிலை நடக்கிறது. அவசரப்படாதீர்கள். எவ்வளவு பெரிய மகான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் மூலம் உணர்த்தினார். முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ரிவாயத்திலே அவர்களுடைய முபாரக்கான கலிமா விரலை குழந்தையுடைய தொப்புளில் வைத்து அமிழ்த்தி, அல்லது அவர்களுடைய முபாரக்கான உள்ளங்கையை பிறந்த புள்ள அன்று பிறந்த பாலகருடைய தலையிலே கையை வைத்து, ஏ குழந்தாய், அல்லாஹுவை ஆணையாக வைத்து கேட்கிறேன், சத்தியமாக சொல், உன் தகப்பன் யார்? எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார். அந்த குழந்தை வாய் திறந்து பேசுகிறது, இந்நாள் கான் என்னுடைய தகப்பன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஒரு விபச்சாருடைய முகத்தில் முழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்பதோடு அந்த சாபம் நின்ற காரணத்தினால் அந்த விபச்சாருடைய முகத்திலே முழித்ததோடு தப்பிக்கொண்டார். ஒரு விபச்சாரியோடு சேர்ந்து நீ ஜினா செய்யாமல் உனக்கு மரணம் வராது என்று சொல்லி இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த ஜுரைஜி தாயாகுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆராஃப் என்ற ஒரு இடம் இருக்கிறது சுவர்க்கத்திலே. அது சுவர்க்கம் அல்ல, நரகம் அல்ல. வபைனஹுமா ஹிஜாப், நரகத்திற்கும் சுவர்க்கத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். வஅலல் ஆராஃபி ரிஜால், அந்த இடத்திலே சில ஆண்கள் இருப்பார், சில மனிதர்கள் இருப்பார். அவர்களுக்கு இடது பக்கம் திரும்பினால் நரகம், வலது பக்கம் திரும்பினால் சுவர்க்கம். தெளிவாக அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபில் அவர்களை பற்றி சொல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யார் தெரியுமா அவர்கள்? அது என்ன சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை? ஆமா, அவர்கள் யார் என்றால், தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு சென்று தன்னுடைய இன்னுயிரை அல்லாஹுடைய கலிமா இந்த உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷஹீதுகளாகி வீரம் மரணம் அடைந்த தியாகிகள். அந்த ஷஹாதத் அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாத்தது. தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் வெளியே சென்ற காரணத்தினாலே அவர்களுக்கு சுவர்க்கம் தடைப்பட்டது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு வாலிபர் வருகிறார். யுத்தத்திற்காக பேர் பதிவு செய்யப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், என்னுடைய பேரையும் எழுதிக் கொள்ளுங்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயது முதிர்ந்தும் தாய் தகப்பனை பார்த்துக் கொள்ள யாரும் இருக்கிறார்? யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ். அப்ப நீ ஜிஹாதுல போய் மரணம் அடைந்தால் அவர்கள் கதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் நாயகமே. ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், உன்னுடைய ஜிஹாத் அந்த உம்ம வாப்புக்கு பணி செய்வதில் தான் இருக்கிறது என்பதை, இதைத்தான் தாய்மாருடைய காலடியிலே சுவர்க்கம் இருக்கிறது என்றார்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைவிட தத்துவம் இந்த உலகத்திலே தாய் தகப்பனை பற்றி பேசியவர்கள் யார்? அந்த உம்ம வாப்ப விருப்பம் இல்லாமல் எத்துணை அநியாயங்கள், எத்துணை பேர் திருமணங்கள், சுப்ஹானல்லாஹ், எத்துணை பேர் சொத்துக்களை சொந்த உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கொடுக்காமல் சில பெற்றோர்கள் நம்பி மூத்த மகனுடைய பேரில் எழுதி வைத்திருப்பார். அதெல்லாம் பேசுவதற்கு இங்கு நேரம் இடம் கொடுக்காது. ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உம்ம வாப்பவ நோவினைப்படுத்துவது என்றால் என்ன என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? தொழுகையிலே இருக்கிறார், இபாதத்திலே இருக்கிறார். இந்த நேரத்திலே ஒரு தாய் அழைத்தால் சலாம் கொடுத்து விட்டு உடனே அந்த தாயுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்லாமல் இருப்பதே பெற்றோரை நோவினைப்படுத்திய குற்றத்தில் சேரும் என்றால் அடுத்தவைகளை நாம் யோசித்து பார்த்துக் கொள்வோம்.